தஞ்சாவூர்லேருந்து தர்மராஜ் என்று கேட்டிருக்கார் சார். தஞ்சை மாவட்டத்தில் 30 ஏக்கர் நிலத்தில் வாழை மற்றும் நெல் சாகுபடி செய்து வருகிறேன். இவற்றை உள்ளூரில் விற்பதை விட வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்தால் அதிக லாபம் பார்க்கலாம் என எனது நண்பர்கள் கூறுகின்றனர். நண்பர்களது பேச்சை கேட்டு ஏற்றுமதி துறையில் நான் நேரடியாக கால் பதிக்கலாமா, கால் பதித்தால் லாபம் உறுதியான்னு கேட்டிருக்கார் சார். ஸோ இவர் நேரடியாக ஏற்றுமதி துறையில் கால் பதிக்கலாமா? ஆமாம், டெஃபினட்டாக எக்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு லாபம் அதிகம் பெறுகின்ற ஒரு வாய்ப்பு எங்கேருந்து வருது அப்படின்று பார்த்தோம்னால் ஏர்னிங்ஸ் அதாவது உங்களுக்கு வருமானம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு வாய்ப்பு மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம நாட்டுடைய பணத்துக்கு ஈக்குவலண்ட்டாக மாற்றும்பொழுது அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோடைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் என்பது முக்கியம். இரண்டாவது, இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் பெரிஷபிள் குட்ஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கன்ஃபர்ம்டு ஆர்டரின் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் அந்த ட்ரேட் எக்ஸ்போசிஷன் ப்ரோக்ராம் மூலமாக இதை நீங்கள் வர்த்தகம் செய்ய வேண்டும். அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. முக்கியமாக எங்கே நமக்கு டிமாண்ட் இருக்குது, எந்த நாட்டில் இந்த மாதிரி வாழை டிமாண்ட் மற்றும் மற்ற பொருட்கள் நம்ம விளைகின்ற மற்ற பொருட்கள் எங்கே டிமாண்ட் இருக்கிறது, அந்த டிமாண்டை எப்படி நம்ம சரி கட்ட முடியும், எவ்வளோ வேகமாக அந்த பொருட்களை நம்ம விவசாய நிலத்திலிருந்து அறுவடை செய்து தேவையான அந்த பையர், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பையருக்கு எவ்வளோ குறைந்தபட்ச காலத்தில் நம்ம அனுப்ப முடியும் என்பதும் பார்க்க வேண்டும். முக்கியமாக இந்த மாதிரி உணவுப் பொருட்களை எக்ஸ்போர்ட் செய்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பொதுவாக இந்த மாதிரி பொருட்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை ப்ராடக்ட் டேமேஜ் ஆகலாம், இல்லை புயல் காரணமாக, இல்லை மழையின் காரணமாக, இல்லை போரின் காரணமாக கூட இந்த பொருட்கள் நமக்கு நஷ்டமாக அமையும். ஸோ அது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி என்றது இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸுக்கு எடுப்பதும் மிகவும் நமக்கு ஒரு நல்ல லாபத்தையும் ஒரு நல்ல பாதுகாப்பையும் தரும் என்றது தெரிந்து கொள்ள வேண்டும்.